லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பாக்குற ராதிகா? நிஜமாவே என்னை விட நான் அதிகமா கவலைப்பட்டது ஒன்னு நினைச்சுதான். உனக்கும் அரவிந்துக்கும் பிரச்சனை, அதுவும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சேன்னு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எல்லாம் சரியாயிடுச்சுன்னா உங்க 2 பேரும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து உங்க கையால 108 விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டேன். இப்ப அதே மாதிரி நீ கன்சீவ் ஆனது, உன் மாமியார் வீடு தேடி வந்து நலங்கு வச்சது, அரவிந்த் உன்னை ஏத்துக்கிட்டதுன்னு எல்லாமே நல்லதா நடக்குது. ஆமாங்க, இனிமே ராதிகா வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா இருக்க போகுது. ஆமா பார்த்திபா, ராதிகா மாமியார் வீடு தேடி வந்தது, மாப்பிள்ள ராதிகாவை ஏத்துக்கிட்டது எல்லாமே உன்னாலதான்ப்பா. நீயும் சந்தோஷமா இருப்ப. உங்க ஆசீர்வாதம் இருக்கும் போது எங்களுக்கு எந்த குறையும் வராதுமா. நீயும் ரஜினி நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க பார்த்திபா. அத்தை சொன்ன மாதிரி இனிமேல் உங்களுக்கும் நல்ல காலம் தான். ஏங்க, பாஸ் சொன்ன மாதிரி நாமளும் தான் நிறைய கஷ்டப்பட்டோம். எவ்வளவோ பிரச்சனை, ஏன் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்கோம். ஆமா, உங்களுக்காக எப்பயாவது வேண்டி இருக்கீங்களா? இல்லவே இல்ல. ஆனாலும் ரொம்ப அநியாயங்க. ஏன் வேண்டிக்கல நீங்க? இல்ல பார்த்திபா, இவங்க பிரிய போறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க சேரணும்னு வேண்டணும். ஆனா நீ என்னை விட்டு பிரிவேன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாது. நீ என்னை விட்டு பிரியவும் மாட்ட, அதனால்தான் நான் நமக்காக வேண்டிக்கிட்டதே இல்லை. சரி சரி விடுங்க, இப்படியே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்படி வந்த வேலையை பாப்போமா? உள்ள போய் சாமி கும்பிடுவோம். வாங்க 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 மாப்பிள்ள. வா ராதிகா. என்ன ராதிகா, கோவமா இருக்கியா? என் மேலதான் கோவமா? அதான் சாரி கேட்டேன்ல செல்லம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இருக்காங்களேன்னா நானும் பொறுமையா இருந்தேன். இருக்கேன். ராதிகா, இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு வான்னு சொல்லுவீங்க, நினைச்சா போன்னு சொல்லுவீங்க, கார்ல எவ கூட ஊரை சுத்துவீங்க, கேட்டா கோச்சுப்பீங்க, டைவர்ஸ்ல கையெழுத்து கேட்டா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவீங்க. தப்புதான். பிரெக்னண்டா இருக்கேன்னு நான் சொல்லும் போது நீங்க என்னெல்லாம் பேசிட்டு போனீங்க. நிஜமாவே நீ பிரெக்னண்டா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கல்ல நீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்க குழந்தைய உங்ககிட்ட தந்துருவேன் வந்தீங்களா? நீங்க கனவு கூட காணாதீங்க. உங்க குழந்தைய வச்சு உங்களை என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் காலையே நீங்க விழுந்து கிடக்குறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன பெரிய வில்லாதி வில்லன் லுக் எல்லாம் குடுக்குறீங்க? இல்ல விட்டா அப்படியே புடவை எடுத்து விளக்குல வச்சு கொளுத்தி விட்டுருவீங்க போல இருக்கே. அப்படி செய்யணும்னு தோணுதா? அப்படிதான் தோணுது. அரவிந்த், அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். தில்லு தில்லு தில்லு, புரியுதா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன ராதிகா, கோவில்ல போய் யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? நிஜமாவே அப்படிதாண்டி தோணுது.
ஆமா, மாமனுக்கு தில்லு இருக்கான்னு கேட்டல்ல, பாத்துருவோமா? அரவிந்த், அரவிந்த் விடுங்க, அரவிந்த். அரவிந்த், அரவிந்த் விடுங்க, விடுங்க. பார்த்திபா, என்னாச்சு? தூசி கண்ணுல விழுந்துருச்சுங்க. பார்த்திபா, கண்ணு கசக்காத, இங்க பாரு, இங்க காட்டு. எந்த கண்ணு? ஆ, அப்படியே இரு, அசையாத. ஓகே. ஆமா, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? ம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத ரொம்ப பாசிட்டிவா ஃபேஸ் பண்ற. தெரியலையே, அது ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நான் அப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ம், ஆமா ஆமா, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க, என்னங்க நீங்க ஏதோ ஹோட்டல்ல பூரி பொங்கல் பிடிச்சிருக்குங்கிற மாதிரியே சொல்றீங்க. கொஞ்சம் லவ்வோட சொல்லலாம்ல? லவ்வாவா? அது எப்படி சொல்றது? ஆ, ம், ஆ, இங்கே இருங்க, ஒரு நிமிஷம் வரேன். இப்ப என்ன பண்ண போற? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐயா, என்னடி இது? என்னடி பண்றாங்க? புருஷன் பொண்டாட்டி போல. ஆமா. ஏய், எந்திரி பார்த்திபா, எந்திரி. எந்திரி பார்த்திபா. நான் எந்திரிக்க மாட்டேன். என்னடி இது? நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சொல்றது கேளு, எந்திரி. அப்பா, உன் முகத்துல டென்ஷனை பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி எத்தனை பேரை பதற வச்சிருப்ப. அரவிந்த், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏய், அப்படிதானே நான் பண்ணுவேன். இனிமேல் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் டயலாக்லாம் கிடையாது. டைரக்டா ஆக்ஷன் தான். ஏண்டி, பார்த்திபனை பழி வாங்கறதுக்கும் எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும் மண்டையை உடைச்சுக்கிட்ட தானே நீ? அதே டிராமாவை எனக்கும் பண்ண தெரியும்னு நீ தெரிஞ்சுக்க சும்மா ஒரு சாம்பிள் காட்டினேன். அப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது டிராமா செஞ்சன்னா நான் டென்ஷன் ஆக மாட்டேன். நானே உன் மண்டையை உடைச்சிருவேன். புரியுதா? ஆமா, நீ என்ன சொன்ன? என் குழந்தைய வச்சு என்ன காலில் விட வைப்பியா? ஏய், எனக்கு டவுட்டே அங்கதாண்டி. ஆமா, உன் வயித்துல இருக்கே அது யாரு குழந்தைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கதான் நானே வந்திருக்கேன். அரவிந்த், ஏய், ஓவரெல்லாம் ஷாக் கொடுக்காத. அப்புறம் என்ன சொன்ன? நான் இஷ்டத்துக்குலாம் பண்றேனா? வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட வாழாம அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு
நீ போய் அம்மா வீட்டுல உட்காந்துட்டு இருப்ப, அதை ஏன்னு கேட்டா என்ன தப்பா பேசுவல்ல? டைவர்ஸ்ல சைன போடுன்னு பேப்பரை நீட்டுவ. நான் உன் கால்ல விழுந்து வேணான்னு கெஞ்சணுமா? அந்த அளவுக்குலாம் நீ ஒத்தே கிடையாது. என்னை பத்தி தெரியாம ரொம்ப ஆட்டம் காட்டிட்ட ராதிகா நீ. இந்த அரவிந்துக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதை நீ இனிமேல் தான் பார்க்க போற. நீ எனக்கு கொடுத்த எல்லா டார்ச்சரையும் திருப்பி கொடுக்க தான் வந்திருக்க. திருப்பி குடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உன்னை பத்தி எல்லார்கிட்டையும் நான் என்ன சொல்றேன்னு பாரு. ரஜினியே உன்னை அடிச்சு விரட்டிடுவா. ராதிகா ப்ளீஸ் 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 ராதிகா, தெரியாம சொல்லிட்டேன். ஏதோ புத்தி குழம்பி தெரியாம சொல்லிட்டேன். போயிட்டே ராதிகா, ப்ளீஸ் 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 ராதிகா, ப்ளீஸ் ராதிகா, ப்ளீஸ். அடேங்கப்பா, என்ன லுக்கு! நான் இப்பெல்லாம் கெஞ்சுவேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏய் போடி, யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் போய் சொல்லு. பா, பயந்துட்டேனா? அரவிந்தா? ஐயோ ஐயோ. மாப்பிள, இப்ப பாரு. அத்தை வாங்க, அத்தை வாங்க. மாப்பிள, ராதிகா, என்ன இது விளக்கேத்தாம நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? விளக்கேத்திட்டே இருந்தேனா ராதிகா புடவையில நெருப்பு பிடிச்சிச்சு. ஐயோ மாப்பிள, என்ன சொல்றீங்க? ஐயோ என்னடி இது? பார்த்து கவனமா இருக்க கூடாதா? இப்படி நடந்தா அபசகுணமாச்சடி. சரி நீங்க இருங்க, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லி பூசாரி கிட்ட பரிகாரம் கேட்டு வந்துடுறேன். அத்தை யார்ட்டையும் சொல்ல வேணாம் அத்தை. பாவம் ரஜினி. சந்தோஷமா எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கா, அதை கெடுக்க வேணாம். இல்ல மாப்பிள, இந்த மாதிரி அத்தை இன்னொரு நாள் நாம வந்து இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டு பண்ணிடலாம். இப்ப விட்டுருங்க அத்தை. சரி ராதிகா, பார்த்து கவனமா விளக்கேத்துமா. மாப்பிள பாத்துக்கங்க மாப்பிள. நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஐயோ கடவுளே. இங்க பாரு, என்னால இப்படிலாம் லவ் சொல்ல முடியாது. இப்படிலாம் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இந்த லெவலுக்கு இல்லைனாலும் ஒரு லவ்வா சொல்லலாம்ல. அதெல்லாம் முடியாது. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க அதையாவது சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லனா அப்புறம் சாமி கிட்ட வேண்டிட்டதெல்லாம் பலிக்காம போயிடும். நீங்க என்ன பெருசா வேண்டியிருக்க போறீங்க? பிரிஞ்சு போன எங்க அப்பா அம்மா என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்காக உங்களுக்கும் எனக்கும் நல்ல வேலை கிடைக்கணும். அனிதா நமக்கு கொடுத்த கடனை அடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். இதானே வேண்டியிருப்பீங்க? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? ஏங்க, இதை விட்டா நீங்க வேற என்ன வேண்ட போறீங்க? சரி, நீ என்ன வேண்டிக்கிட்ட? இல்லங்க, நான் வேண்டிக்கல. தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸா? எதுக்கு? அது எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சுங்க. என் லைஃப்ல அது கிடைக்காம மிஸ் ஆகிறதுக்கு எவ்வளவோ காரணம் இருந்தோம். அதெல்லாம் தாண்டி அந்த அழகான கனவை கடவுள் எனக்கு கை மேலே கொடுத்துட்டார். இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்தவர்கிட்ட போய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையேந்திக்கிட்டு இருந்தா மரியாதையாவா இருக்கும்? சொல்லுங்க. ட்ரீமா? ஓன் ட்ரீமா?
ஓ, நீ பாக்ஸிங்ல ஜெயிச்சது சொல்றியா? பாக்ஸிங்ல ஜெயிச்சது பெருசு இல்லைங்க, அதுக்கும் மேல உங்க பாசத்தை ஜெயிச்சது. இந்த அழகான கனவை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். போதும் போதும், வர வர நீ ரொம்ப ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்ட. உன்கிட்ட உஷாரா தான் இருக்கணும். ஏங்க அம்மா எனக்கு அம்மா, என் பொண்டாட்டிக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் இல்லம்மா, வச்சு விடுங்க. சரிம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, நம்ம கிளம்பலாமா? இல்ல இல்ல, நீ உன் தங்கச்சிக்காக வேண்டுதல் முடிச்சிட்ட, நான் என் பிள்ளைக்காக வேண்டுதல் வச்சிருக்கேன். எனக்காகவா? என்ன வேண்டுதல்மா? அதுவா, அது வந்து உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டேன். எப்போ? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படின்னா நீங்க வேண்டிக்கிட்டதால தான் இந்த ஏஞ்சல் எனக்கு கிடைச்சாங்களா? ஓ, இல்லன்னு வேற சொல்லுவியா நீ? ஏமா, பார்த்திபனுக்கு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும் நீ வேண்டிக்கிட்டியா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? என் பிள்ளைக்காக நான் வேண்டுதல் வச்சேன். ஆனா அத அவன் மனைவி நிறைவேற்றுவான்னு நான் நினைச்சேன். இப்போ நீ நிறைவேற்ற போறியா இல்லையா? சரி, நான் செய்றேன். என்ன செய்யணும் சொல்லு. ஆ, அது தீச்சட்டிய கையில ஏந்தி. ஐயோ அம்மா, ப்ளீஸ்மா. நீ என் மேல செம்ம கோவத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். வேண்டாம், கொஞ்சமாவது கருணை காட்டு. ஆமா த, அதெல்லாம் நிறைய நாள் விரதம் இருந்து செய்யணும். பாவம் த, ஏதாவது ஈஸியா கொடுங்க. சரி, அப்போ ஆணி செருப்பு வேண்டுதல் பண்ணலாமா? அம்மா, அது வந்துமா, இந்த மாதிரி வேண்டுதல்லாம் பண்ணணும்னா இந்த கோயில்ல முன்னாடியே சொல்லணுமா? அதுக்கு தனியா பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதனால இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, நீங்க வேற ஏதாச்சும் சொல்லுங்க. ஓ அப்படியா? ஓ, என்ன பண்ணலாம்? சொல்றது. நான் பாத்துக்கிறேன், இருங்க. பேசாம முடி காணிக்க கொடுத்துடலாமா? முடி காணிக்கனா காசை முடிச்சு வச்சு கொடுப்பாங்க, அதானே? ரஜினி, முடி காணிக்கன்னா தலைய மொட்டை போட்டுக்கிறது. ஐயோ அம்மா. அத்த, பாவம் அத்த, இன்டர்வியூ எல்லாம் போகணும், வேலை கிடைச்சிரும், ஆபீஸ் போகணும். அதனால சரி, எதுவும் வேண்டாம். இந்த கோவில்ல வேற ஒரு பரிகாரம் பண்றத நான் பாத்திருக்கேன். என்னம்மா பரிகாரம்? சொல்றேன். பார்த்திபா, நீ
ரஜினியை தூக்கிக்கிட்டு இந்த கோவில சுத்தி வா. அம்மா எனக்கு தானே வேண்டுதல், ரஜினி தானே நிறைவேற்றணும். நீங்க எனக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க, இதெல்லாம் செல்லாது. இல்ல இதெல்லாம் செல்லும் தான். ஏய் நீ சீக்கிரம் வா, நம்ம வேண்டுதல் முடிச்சிட்டு வரலாம். நீ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல. ஏங்க உங்களுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உங்களுக்கு? இல்ல நீதான் தாய் சொல்ல தட்ட மாட்டியே, அப்புறம் உங்க அம்மா மனசு தானே கஷ்டப்படும். பாவம் இல்லம்மா? ஆமா பார்த்திபா, செய்யி. நான் சொல்ற பரிகாரத்தை நீ செய்யி. அம்மா அது உன் பொண்டாட்டிய கையில தூக்கிட்டு போப்பா, கோவில சுத்தி வா. சீக்கிரம் சுத்திட்டு வரலாம். வா வா சீக்கிரம் சுத்து. வா போலாம் வா, ஏற்கனவே டைம் ஆச்சு. சும்மா இருங்க நீங்க வேற. ஏய் அம்மா, உங்க அம்மா கோச்சுப்பாங்கப்பா. உங்க அம்மா சொல்றதை நீ செய்ய மாட்ட என்ன? அம்மா வேற வழி எல்லாம் இல்ல பார்த்திபா, இந்த பரிகாரத்தை நீ பண்ணிதான் ஆகணும். கடவுளே நீதான் காப்பாத்தணும். கடைசியில அம்மாவும் பொண்ணு கூட்டு சேர்ந்துட்டீங்கல்ல. பார்த்திபா நமக்கு டைம் இல்ல, வா சீக்கிரம் வா. இறைவா பார்த்திபா, பாத்து சுத்தி வா.